வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது தீபம், அதாவது விளக்கை பற்றிய எத்தனை விளக்கு ஏற்றினா என்னென்ன பலன், எந்தெந்த எண்ணெய் பயன்படுத்தினா என்னென்ன பயன், விளக்கு எந்த நேரத்தில் ஏற்றணும் என்று முழுமையாக விளக்கு ஏற்றுவதை பற்றிய பதிவை தான் நாம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம். முதல்ல தீபம் ஏற்றும் பொழுது கிழக்கு நோக்கி ஏற்றினால் என்ன பயன்? கிழக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். நல்லவையை நடக்க கிழக்கு நோக்கி நம்ம தீபம் ஏற்றுவது சிறப்பு. மேற்கு நோக்கி ஏற்றுவதனால் கடன் தொல்லை தோஷங்கள் நீங்கும். வடக்கு நோக்கி நம் தீபம் ஏற்றுவது குபேரனோட அனுகிரகம் கிடைக்கும். திருமண தடை நீங்கும். கல்வி தடை நீங்கும். தெற்கு மரண பயம் உண்டாக்கும். தெற்கு மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாது. துன்பங்கள் சேரும், கடன் சேரும். அதே மாதிரி விளக்கை எப்படி குளிர்விக்க செய்வது? விளக்கை வாயால் ஊதக்கூடாது. கையை இப்படியே ஆட்டுவாங்க, காற்று விசிற மாதிரி. அந்த காற்றுல விளக்கை குளிர்விக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. புஷ்பத்தை வைத்தும் விளக்கை குளிர்விக்க கூடாது. ஒரு குச்சியை வச்சு திரிய விளக்கு உள்ள இழுத்து விடணும். அதாவது இழுத்து தள்ளி எண்ணெய்க்குள்ள அந்த திரியை குளிர்விக்கணும். இதுதான் முறை. தீபம் ஏற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும். இல்லை 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே கூட தீபம் ஏற்றலாம். மாலை நேரம் சூரியன் மறையும் போது நம்ம தீபம் ஏற்றலாம். அதாவது 6 மணி, 5:30 to 6. அந்த காலத்தில் போட்டி போட்டுட்டு விளக்கேற்றுவாங்க. எங்கள் வீட்டு லக்ஷ்மி மற்றவங்களுக்கு போகக்கூடாதுன்னு முன்கூட்டியே விளக்கேற்றிடுவாங்க 4:30க்கெல்லாம். அந்த கிராமத்து பக்கம்லாம் இன்னுமே அந்த நடைமுறையில் இருக்கு. விளக்குகள் நம்ம தேய்க்கிறது எந்தெந்த தினத்தில் தேய்க்கலாம்? கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நம்ம விளக்குகளை தேய்க்கக்கூடாது. திங்கள், வியாழக்கிழமை நம்ம விளக்கை தேய்த்து கழுவி வைக்கிறதுக்கு உகந்த நாள். பூஜையில் எவர் சில்வர் பூஜை சாமானோ விளக்கோ இருக்கவே கூடாது. எல்லாமே பித்தளையில் வைங்க, இல்லை வெள்ளியில் வைங்க. திரி, என்னென்ன திரி போட்டால் என்னென்ன பலன்? பஞ்சு திரி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாமரை தண்டு செல்வத்தை கொடுக்கும். மஞ்சத்திரி செய்வினை கோளாறுகளை நீக்கும். சிவப்பு துணியில் திரி போட்டிங்கன்னா இனிய குடும்ப வாழ்க்கை அமையும். இதுதான் திரியில் இந்தந்த திரிகளை போடுவது விசேஷம். குபேரனுக்கு பூஜை செய்யும் முறை வியாழக்கிழமை பூஜை செய்யலாம். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாளாக கருதப்படுகிறது.